எண்களின் எல்லை. ஒரு காலத்தில் எண்களின் பிரபஞ்சத்தில் ஒரு பெரிய சவால் இருந்தது. அது இதுவரை கண்டறியப்படாத மிக மிக நீண்ட பகா எண்ணை கண்டுபிடிப்பதுதான். உலகெங்கிலும் உள்ள கணித கலைஞர்கள் அதை கிரேட் பிரைம் ஹண்ட் என்று அழைத்தனர். அன்புகிரிவின் என்ற துருதுரு சிறுவனுக்கு அந்த போட்டிதான் அவனது ஆகப்பெரிய கனவு. பகா எண்கள், ஒன்றாலும் தன்னாலும் மட்டுமே வகுப்படக்கூடிய பிடிவாதமான எண்கள் அவனுக்கு ஒரு புதிராக இருந்தன. உலகின் மிகப்பெரிய பகா எண் ஒரு மெர்சன் பகா எண் என்று அன்புகிரிவின் மானிட்டரில் ப்ருஹத் என்ற கணித மேதை தோன்றினாள். மெர்சன் பகா எண்கள் 2 கூரைக்குறி P-1 வடிவத்தில் இருக்கும். அந்த டேஸ் P ஒரு பகா எண்ணாக இருக்க வேண்டும். அப்போதுதான் 2 கூரைக்குறி P-1 பகா எண்ணாக இருக்க வாய்ப்புண்டு. ஆனால் P மிகவும் பெரிதாகும்போது அதை சோதிப்பது மிகப்பெரிய சவால் என்று புன்னகையுடன் விளக்கினாள் ப்ருஹத். அன்புகிரிவின் தனது குறிப்பேட்டில் ப்ருஹத் சொன்னதை எழுதினான். இப்போதுள்ள மிகப்பெரிய மெர்சன் பகா எண் 2,48,62,62,048 இலக்கங்களை கொண்டது. அதை காகிதத்தில் எழுதினால் நூலகம் முழுவதையும் நிரப்பிவிடும். ப்ருஹத் தொடர்ந்தாள். ஒரு பகா எண்ணை கண்டறிய நாம் லூகாஸ் லெமர் டெஸ்ட் என்ற கடினமான சோதனையை பயன்படுத்துகிறோம். இது பல பில்லியன் கணினி செயல்பாடுகளை உள்ளடக்கியது. அன்புகிரிவின் ஆச்சரியத்துடன் பார்த்தான். அந்த பெரிய பகா எண்ணை நாம் ஏன் தேடுகிறோம்? அது எதற்கு பயன்படுகிறது? ப்ருஹத் மெதுவாகச் சொன்னாள். நாம் தேடுவது வெறும் எண் அல்ல, அன்புகிரிவின். அது மனித அறிவின் எல்லை. இந்த எண்கள் கிரிப்டோகிராஃபி, அதாவது இரகசிய குறியீடுகளை பாதுகாக்கவும் உதவுகின்றன. நாட்கள் மாதங்களாயின. அன்புகிரிவின் சிறிய கணினி இரவும் பகலும் சவால் எண்களை சோதித்தது. திடீரென ஒரு நாள் நடு இரவில் கணினி அலறியது. அது P=8,25,89,933 என்ற எண்ணை கண்டறிந்தது. அன்புகிரிவின் சிரித்தான். அதுதான் புதிய மெர்சன் பகா எண். அது வெறும் எண் அல்ல, அது இடைவிடாத ஆர்வம், விடாமுயற்சி மற்றும் உலகின் மிகப்பெரிய கூட்டு முயற்சிக்கு கிடைத்த வெற்றி. எண்களின் எல்லைக்குள் ஒரு புதிய நட்சத்திரம்.